அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த விட நம்ம பார்க்க போகிறோம்னா கேரளாவில் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர், அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு பெண்மணி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கேரளாவில் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க பேர் என்னன்னா கமலாதாஸ். இவங்க 1934ஆம் ஆண்டு மார்ச் 31 கேரளாவில் இருக்கிற திருச்சூருங்கிற இடத்துல பிறந்தாங்க. இவங்க அப்பா பேர் V.M. நாயர். இவங்க ஒரு சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியில் ஏஜெண்ட்டாக வேலை செஞ்சுருக்காங்க. கை நிறைய சம்பளம். ஸோ இவங்க சில டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஃபேமிலி கூட. அதனால அவங்க அம்மாவும் கமலாதாஸும் சில டைம்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க நிறையா. இவங்களோட அம்மா ஒரு புகழ்பெற்ற கேரளா மலையாள கவிஞர். சரி, இப்போ இவங்களுக்கு எப்படி இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சதுன்னு பார்க்கலாம். திருமணமாகி 2 வருஷம் ஆச்சு, எந்த குழந்தையும் பிறக்கல. ஸோ 2 முஸ்லீம் குழந்தைகளை அவங்க பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. அந்த முஸ்லீம் குழந்தைகளுக்கு அப்பா இல்லை, ஆனால் அம்மா இருக்காங்க. அம்மாவால் அந்த குழந்தைகளை பார்த்துக்க முடியாது. ஸோ அவங்க கமலாதாஸோட பொறுப்பில் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. கமலாதாஸ் இந்த 2 குழந்தைகளையும் அவங்களோட மதப்படியாக வளர்க்கணும்னு நினச்சாங்க. ஸோ அவங்களுக்கு திருக்குரானையும் ஹதீஸையும் சொல்லிக் கொடுக்கணுமல்ல, அதனால அவங்களும் தெரிஞ்சுக்கணுமல்ல. அதனால் திருக்குரானை வாசித்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாசித்தாங்க. வாசிக்கிறப்போ ஃபஸ்ட்டு வசனம், அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிற அந்த வசனமே அவங்கள ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ஆகிடுச்சு. சின்ன வயசில் அவங்களுக்கு கிடைக்காத அன்பு அந்த ஃபஸ்ட்டு வசனத்தை வாசித்த உடனே கிடச்சிது. அதனால் ரொம்ப ஆர்வத்தோட திருக்குரானை ஓதி ஒரு டைம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இம்தியாஸ்க்கும் இஷ்ராக்குக்கும் திருக்குரான் ஹதீஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு இஸ்லாம் மேலே கொஞ்சம் ஆர்வம் வந்தது. அதனால் சில புத்தகங்கள்லாம் வாங்கி படித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட 42வது வயசில் எண்ட கதா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினாங்க. அந்த புத்தகத்தோட தமிழ் பொருள் என்னன்னா என்னுடைய கதை. அந்த புத்தகத்தில் அவங்களுக்கு சிறு வயதுலேருந்து நடந்த எல்லா நிகழ்வுகளையும் அனுபவங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ இவங்களுக்கு இஸ்லாம் ஏன் பிடிச்சது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பல நாட்கள் கழித்து பத்திரிக்கையாளர்களுக்கு இந்த விஷயம் தெரியுது. ஸோ கமலாதாஸை கூப்பிட்டு நீங்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்க, ஹிந்துசமில் இல்லாதது அப்படியே இஸ்லாத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கமலாதாஸ் சொல்லியிருக்காங்க, ஹிந்துசமில் ஒரு பகைத்தாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் அது இஸ்லாத்தில் இல்லை அப்படின்னு நேரடியாக புர்காலேயே போய் பதிலளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பல நாட்கள் கழித்து அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் தஸ்லீமா நஸ்ரீங்கிற ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. இவங்களுக்கு சிறு வயதுலேருந்தே பகை இருக்குது. அதனால் தஸ்லீமா நஸ்ரீன் இவங்களை இஸ்லாத்தை விட்டு வெறுக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு அறைக்குள்ளே கூட்டிகிட்டு போய் இஸ்லாத்தை பற்றி இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பற்றி தப்பாக சொல்லணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இவங்க திட்டப்படி அவங்க அந்த மாதிரி நடக்கலை. அது என்ன, இவங்க அப்புறம் அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு அறைக்குள்ளே வாங்க, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன்னு அவங்க திட்டப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு கமலாதாஸ் முதல்லே உஷாராகி, நான் அறைக்குள்ளெல்லாம் வரல, எதை சொல்கிறதா இருந்தாலும் பொதுவாகவே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தஸ்லீமா நஸ்ரீன் ஏமாற்றத்தோடு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பல நாட்கள் கழித்து இம்தியாஸ்கிட்ட சில பேர் பேட்டிக்கு வர்றாங்க. பேட்டிக்கு நீங்கள் முதல்லையே உங்களோட தாய் கமலாதாஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்க போகிறது தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இம்தியாஸ் பதில் அளித்தாங்க, எனக்கு முதலையே தெரியும். என்னோட சிறு வயதில் நான் அவங்களோட அலமாரி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ திருக்குரானும் திக்ரு தஸ்பீக்களும் அவங்களோட சில புர்காக்களும் இருக்கும். அப்பயே எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க எதிர்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்க போகிறாங்கன்னு. நான் நினச்ச மாதிரியே இப்போ இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட பேரை மாற்றி சூரையான்னு மாற்றிக்கிட்டாங்க. அதோட பொருள் என்னென்னா அரபிக்கில் ஒரு வானத்தில் இருக்கிற ஒரு தனிப்பட்ட நட்சத்திரம். அதுக்கப்புறம் 2009ஆவது ஆண்டு மே 31 சூரையா இறைவனின் கரம் சேர்ந்துட்டாங்க, அதாவது மௌத்தாயிட்டாங்க. இவங்க ஒரு மிகப்பெரிய எழுத்தாளருங்கிறதுனால அவங்கள அரசு மரியாதையோட நல்லடக்கம் செஞ்சாங்க. ஸோ மக்களே, திருக்குரானில் இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷனே இல்லை. அல்லாஹ் எல்லாத்துலேயும் அதில் கிளியராக குறிப்பிட்டிருக்கா. அது நம்ம தேடுறதை பொறுத்து தான் இருக்குது.
டெய்லி நீங்கள் திருக்குறானை நம்ம வாசிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.